Hi, hello and welcome back to my channel Sai Kavin Kitchen. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் Subscribe பண்ணலனா வீடியோக்கு கீழ வர ரெட் கலர் Subscribe பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டீ கடை போண்டா செய்யறதுக்கான ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே சின்ன துண்டு இஞ்சி பொடியை கட் பண்ணது, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், நான் குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்கங்கிறதுனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட தோல் உரித்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்க 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம உருண்டைகளை உருட்டும் பொழுது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ணிடலாம். இதில் ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொடியை கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா அது வந்துட்டு மசாலா பொருட்களோட கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டஃபிங் கூட நம்மளுடைய காலையிலே செஞ்சு வச்சுட்டா கூட நம்ம ஈவினிங் வந்து மாவு மட்டும் ரெடி பண்ணி நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கலந்து விட்டாச்சு. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ மேல் மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவு கடலை மாவு, அரை கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அந்த உருண்டைகளை உருட்டி எடுக்கும் பொழுது நல்லா கோட்டாகிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, கட்டிகள் இல்லாத மாதிரி. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம போண்டா போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம மசாலாவை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவில் போட்டுட்டு ஸ்பூனால் ஜஸ்ட்டு திருப்பி விட்டு இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்பூனாலே எடுத்து எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா மாவு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். நல்லா அந்த மசாலாவோட கோட்டாக இருக்கும். நீங்கள் கையிலெல்லாம் எடுத்து போட்டிங்க அப்படின்னா மாவு வந்து ஒரு இடத்துல ஒட்டி இருக்கும், ஒட்டாமல் இருக்கும், ஷேப்பு வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா பந்து பந்தாக சூப்பராக வரும். மீடியமான ஃப்ளேமில் வச்சு 2 பக்கம் திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா செய்யும் போது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு மாவோட நல்லா உள்ள கோட்டாகி இருக்கும், மேலேயும் பிரிஞ்சு வராமல் இருக்கும் எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா. இப்போ ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடையும் வந்துட்டு பொறுமையாக வந்து திருப்பி விட்டுருங்க. எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும், அதே நேரம் எல்லாம் மிதமான தீயிலையும் வச்சு பொரிச்சுக்கோங்க. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye.